ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 22. எபிசோடு 21 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை அடித்து உடச்சிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரான். எந்த ஒரு அன்ஹேண்டலும் டிகான் சிட்டி பக்கம் காலை வைக்கக்கூடாதான். ஏன்னா அங்கே தான் நம்ம ஆள் செட்டில் ஆகி அவனோட மிஷினை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி கீரன் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நம்ம ஆள் காஷ்மீர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவரோட மனசை ஜெயிக்கணுமா. அப்படி பண்ணிட்டா நம்ம ஆளோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கீரனுக்கு எங்கே தெரிய போகுது, நம்ம ஆள் ஆல்ரெடி அதை செஞ்சு முடிச்சிட்டான்னு. உடனே காஷ்மீரை ஒரு தொலைஞ்சு போன நாய்க்குட்டி மாதிரி பேட்ரிக் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த வேர்ல்டுலே மோஸ்ட் பவர்ஃபுல் நைட்டை பார்க்குறோம்னு காஷ்மீருக்கு அப்போ தான் புரியுது. அவரோட ப்ரெசன்ஸ்லேயே காஷ்மீருக்கு செம ப்ரெஷர் ஆகுது. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த ரன்ஹேண்டல் பேட்ரியாக்கு மரியாதை செலுத்துறாரு. எங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி நல்ல பழக்கம்பான்னு நம்மளால் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ காஷ்மீர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால நம்ம ஆளோட டீல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் காஷ்மீர் இந்த ரன்ஹேண்டல்ஸ் எங்கே டிக்கானை கைப்பற்றிடுவாங்களோன்னு செம்ம பயத்தில் இருக்காரு. நம்ம ஆளுக்கு செம்மலுக்கு எந்த எஃபர்ட்டும் போடாமலேயே டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான். டிக்கானுக்குள்ளே எந்த ரன்ஹேண்டலும் வரக்கூடாதுன்னு நம்ம ஆள் போட்ட கண்டிஷன் பற்றி காஷ்மீர் தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்கு செம்ம ஷாக்கும் சந்தோஷமும் ஆகுது. கீரனுக்கு காஷ்மீர் கூட பேச இன்னும் நிறைய மேட்டர் இருக்கிறதால நம்ம ஆளை வெளியே போக சொல்கிறாரு. பாவம் காஷ்மீர் இவரை பார்த்து செம்ம பயத்தில் வாய் கூட திறக்க முடியாமல் நிற்கிறாரு. அதே கேப்பில் நம்ம ஆள் ஜாலியாக அந்த மேனோவை சுற்றி பார்க்குறான். அவன் இன்னும் உசுரோடு இருக்கிறத பார்த்து அந்த டோனோ ட்வின்ஸுக்கு செம்ம ஆச்சரியம். தான் இல்லாத டைமில் தன்னோட கேடட்ஸை பார்த்துக்க சொல்லி அவனுங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த பயங்கரமான அப்பா கிட்ட பேசிட்டு வந்தும் இவன் கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறத நினச்சி அவனுங்களுக்கு செம்ம ஷாக்கு. மாலு மறுபடியும் வெளியே எந்த அடியும் வாங்காமல் வந்ததை பார்த்து மற்ற சிப்ளிங்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போய் நிற்கிறானுங்க. லூனாவை போய் கீரன் கூட பேச சொல்கிறான். உள்ளே என்ன மேட்டர் நடந்துச்சுன்னு யாருக்கும் சொல்லாமல் அவனுங்களை செம்மையாக கலாய்க்கிறான். ஒரு வழியாக காஷ்மீர் வெளியே வராரு. ஆனால் ஆளை பார்த்தா லைஃப்லேயே செம்மையாக அடி வாங்கின மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரு. ஒரு வெளியால் எப்படி பர்மிஷன் இல்லாமல் கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸுக்குள்ளே வரலாம்னு மியூவுக்கு செம்ம காண்டு. ஆல்ரெடி நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காதுன்னு லண்டியை அடக்குறா. இதனால் வந்த பிரச்சனைக்காக தன்னோட சிஸ்டர் கிட்ட நம்ம ஆள் சாரி கேட்குறான். நம்ம ஆள் மறுபடியும் கிளம்புறான். இப்போ நம்ம ஆளோட ட்ரைனிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஆள் 1 மாதம் ஓடி போச்சு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் ஹாலில் எலிசா பேட்ஜர் நம்ம ஆளுக்கு வெறித்தனமாக ட்ரைனிங் கொடுக்குறா. இவன் இந்த பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து 30 தடவை தோத்துருக்கான். ஆனால் இன்னும் அவனோட வெறியும் சண்டை போடுற ஸ்பிரிட்டும் குறையவே இல்லை. 31வது தடவை அடி வாங்க ரெடி ஆகிட்டான். இந்த சிஃபல் கிளான் ஆண்ட்ரேவும் விண்டு டிராகனும் செத்த மேட்டரை பப்ளிக்காக சொல்லிடுறானுங்க. எப்படி செத்தாங்கன்னு அவனுங்க சொல்லலானும் அதை பற்றி ஏகப்பட்ட ரூமர் சுற்றுது. ரன்ஹேண்டல்ஸ் கூட சண்டை போட்டு தான் தோத்துட்டான்னு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு ரூமர் பரவுது. அதனால் பல பேர் சீக்கிரமே ஒரு வார் வரப்போகுதுன்னு நினைக்கிறானுங்க. நிறைய குரூப்ஸ் ரன்ஹேண்டல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறானுங்க. கீரன் எல்லா கிஃப்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெக்வஸ்ட்டை மட்டும் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா மனுஷன் செம்மையாக லாங்கிய மாறுறாரு. ஆனால் நம்ம ஆளு பண்ண பிரச்சனையை கீரன் தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு. தான் டார்க் சீக்கு ரிட்டர்ன் ஆகிறத பற்றி கான்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் காஷ்மீர் பேட்ரியார் கூட ஏதோ சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்காரு போல. அதனால தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் தன்னோட மெசேஜை கரெக்டாக டெலிவர் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் நம்ம ஆளோட ட்ரைனிங்க்கு வந்தால் நம்ம ஆளு தன்னோட ஸ்வாட்மேன்ஷிப்பை செம்மையாக ஷேர் பண்ணுறான். 10,000 தடவை ஸ்வாடை சுற்றினாலும் நம்ம ஆளால் இன்னும் லூனாவுக்கு ஈக்குவலாக நிற்க முடியலன்னு தோணுது. மேஜிக் அப்புறம் ஸ்வாட்மேன்ஷிப் 2த்துலேயும் 5 ஸ்டார் ரீச் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஸ்ட்ரென்த்து மேலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு எக்குத்தப்பாக உழைக்கிறான். கொடுத்த 5 வருஷத்துக்குள்ளே தன்னோட சிப்ளிங்ஸ் எல்லாரையும் பீட் பண்ணணும்னு வெறியோட இருக்கான். ரன்ஹேண்டல் ஸ்வாட் மாஸ்டராக நம்ம ஆளுக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் நம்ம ஆள் ஓவராக ட்ரைனிங் பண்ணுறதை பார்த்து காஷ்மீருக்கு செம்ம கவலை. அப்போ தான் என்யாவும் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறா. மாலோட கைங்கெல்லாம் வீங்கி ரத்தம் வரதை பார்த்து அவளுக்கு செம்ம ஃபீலிங். ஃப்யூச்சரில் உன்னோட எனிமிங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வருவானுங்க. ஆனால் நீ இப்படி அவசரப்பட்டு ஓவராக ட்ரைனிங் பண்ணால் உனக்கு தாண்டா ஆப்புன்னு காஷ்மீர் ஞாபகப்படுத்துகிறாரு. இது பார்க்க தன்னோட லெவலை தாண்டி ஈகோவில் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்மளும் நான் பண்ணது தப்பு தானு ஒத்துக்கிறான். பெஸ்ட்டை கொடுக்கறத நம்மளால் நிறுத்த முடியலனாலும் இப்போ போடுற எஃபர்ட்டை நினச்சி நம்மளால் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்னு காஷ்மீர் நினைக்கிறாரு. நம்ம ஆளோட ட்ரைனிங் ரொட்டீனில் ஏதாச்சும் ஒரு ஃபன் ஐட்டமை ஆட் பண்ணலாம்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இப்போ தான் நம்ம ஆளுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஆளு கூட சண்டை போடலாம்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. காஷ்மீர் தான் சண்டைக்கு கூப்பிட்றான்னு நம்மளால நினைக்கிறான்.
நம்ம ஆளு முன்னாடி காஷ்மீர் கொஞ்சம் பயந்தாங்கோலி மாதிரி சீன் போட்டாலும் ஸ்வாடு ஸ்கில்ல அவர் வெறித்தனமான ஆளு. அதனால தான் அவரை ஃபேண்டம் ஸ்வாடுன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் அன்ஹேண்டல் இன்ஸ்ட்ரக்டராக அவரை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கும் அதுதான் ரீசன். நம்ம ஆள் ரெடி ஆனதும் நம்ம ஆள் கூட சண்டை போட காஷ்மீர் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு வேற ஒரு ஆப்பனண்ட் இருக்கா. அப்படி தான் அவரோட ஒய்ஃப் அலிசா பிக்சருக்குள்ளே வரா. அவளை தோக்கடிக்க நம்ம ஆளுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கப்படுது. தன்னோட எந்த ஸ்கில்லையும் மறைக்காமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம ஆளுக்கு பர்மிஷன் கிடைக்கிது. தன்னோட அம்மா சண்டை போடுறது ஜூலியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் செம்மையாக பயப்படுறா. ஆனால் அலிசா செம்மைக்கத்தான் இந்த சான்ஸ் அக்செப்ட் பண்ணுறா. ஸ்டார்டிங்கில் நம்ம ஆளுக்கு அலிசா மேலே அவ்வளோ பெரிய இம்ப்ரெஷன் எல்லாம் இல்லை. அவளோட அந்த இம்ப்ரெசிவ் ஃபிசிக்கை தவிர. இதுவும் எப்போ வரைக்கும்னா ஜூலியா நம்ம ஆளை நீ ரொம்ப வீக்குடான்னு செம்மையாக டிஸ் பண்ணுற வரைக்கும் தான். ஏன்னா அந்த பொண்ணால் பொய் சொல்லவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக தினமும் நம்ம ஆள் கூட சண்டை போட அலிசா ரெடியாக இருந்தா. இதை அவள் ஒரு பெரிய கஷ்டமாகவே நினைக்கல. 2 நாள் ஆகுது. அந்த ஃபிசிக்கல் பவர் ஹவுஸ் கூட நம்ம ஆள் சண்டைக்கு நிற்கிறான். எவன் வந்தாலும் நான் அடித்து தூக்குவேன், யாருக்கும் இறக்கமே காட்ட மாட்டேன்னு அவளோட ரூலை சொல்கிறா. பஸ்ட்டு அடியை வாங்கினது நம்மளால் பயந்து ஓடிடக்கூடாதுன்னு அலிசா நினைக்கிறா. அப்போ தான் நம்ம ஆளுக்கு ஒன்று புரியுது. 6 மாதத்தில் இவரை தோக்கடிக்கிறங்கிறது நிஜமாக ஒரு கஷ்டமான மேட்டர்னு. ஃபைட் ஆரம்பித்ததும் அலிசா கொடுத்த ஒரே ஒரு பஞ்சை பிளாக் பண்ணவே நம்ம ஆளு தன்னோட மொத்த வித்தையையும் இறக்க வேண்டி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆளு கவுண்டர் பண்ணதை பார்த்து அவளுக்கு செம்ம ஆச்சரியம். உடனே நம்ம ஆளு லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவள் கண்ணை ஒரு செகண்ட் பிளைண்ட் பண்ணுறான். அப்புறம் அடிக்கிறதுக்காக முன்னாடி பாயிறான். அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிது. அப்போ தான் நம்ம ஆளு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு ரியலைஸ் பண்ணுறான். அலிசா விட்ட அந்த வெறித்தனமான பஞ்சில் நம்ம ஆள் அப்படியே பறந்து போய் விழுகிறான். ஆனால் பஸ்ட்டு நாளே நம்மளால் 2 அட்டாக் பண்ணதை பார்த்து அவளுக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆகுது. பஸ்ட்டு பஞ்சில் அவள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆளோட அந்த பிளைண்டிங் ஸ்பெல்லை பார்த்து அலிசாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஃபைட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம ஆள் ஸ்வாடில் காஸ்ட் பண்ணியிருந்தான். ஆனால் நம்ம ஆளோட ட்ரிக்ஸ் எல்லாம் அலிசாவோட ரா பவர் முன்னாடி நிற்கலை. இருந்தாலும் நம்ம ஆள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இவ்வளோ தூரம் தன்னை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எல்லாம் காலி பண்ணியிருக்கான்னு அவளுக்கு புரியுது. இல்லை மேட்டர் என்னன்னா நம்ம ஆள் ஒன்றும் பெரிய ஓவர் பவர்டு ஆளு கிடையாது. தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கான், அவ்வளவுதான். அவள் இம்ப்ரெஸ் ஆனாலும் நம்மளால் செம்ம கடுப்பில் இருக்கான். தன்னோட பிளே புக்கில் இருந்த எல்லா ட்ரிக்கையும் காட்டியும் அசிங்கமாக தோத்துட்டான். இந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு மான்ஸ்டரை தான் அடுத்த 6 மாதத்தில் நம்மளால் ஜெயிக்கணும். 2 பேருக்குமே இது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. 1 மாதம் ஓடி போச்சு. இப்போ மறுபடியும் டார்க் சீல மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுற கீரன் கிட்ட வரோம். காஷ்மீர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜை கொடுக்க கான் வராரு. இந்த லெட்டர் எப்படி எழுதியிருக்காருன்னா ஏதோ லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி இருக்கு. சொன்ன வேலையை காஷ்மீர் செய்யாததால கீரனுக்கு செம்ம காண்ட் ஆகுது. நம்ம ஆளோட ப்ராக்ரஸ் பற்றி அப்டேட் கேட்டிருந்தாரு. அந்த லெட்டர் ஃபுல்லாக சும்மா வளவலன்னு எழுதியிருந்தாலும் அதில் நம்ம ஆளோட ப்ராக்ரஸ் பற்றியும் கொஞ்சம் மேட்டர் இருக்கு. காஷ்மீர் கிட்ட நம்ம ஆள் எவ்வளோ தடவை தோத்துருக்கான்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கு. ஆனால் ஃபைட்டு போட போட இவனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியுது. கண்டினியூஸாக 40 தடவை அடி வாங்கியிருக்கான். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் கீரனுக்கு செம்ம ஹாப்பியை கொடுக்குது. கடைசியாக நடந்த ஃபைட்டில் நம்ம ஆள் 120 மூவ்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கான்னு பேட்ரிக் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா அவரோட பழைய லிமிட்டை பிரேக் பண்ண நம்ம ஆள் வெறித்தனமாக ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். தன்னோட பையனை நினச்சி கீரனுக்கு செம்ம பெருமையாக இருக்குது. நம்ம ஆளை கிளானை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆள் தான் அடுத்த சக்ஸஸராக இருக்க தகுதியானவனா அவருக்கு தோணுது. தன்னோட பசங்களில் யார் அடுத்த சக்ஸஸராக ஆக்கலாம்னு அவருக்கு இதுவரைக்கும் ஒரு கிளியர் ஐடியாவே இல்லை. த்ரோனுக்கு ஜாஸ்வா தான் லீடிங் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அது பேட்ரியாக்கோட விருப்பம் கிடையாது. நம்மளால் இதுக்கெல்லாம் ரொம்ப சின்ன பையனு கான் சொல்கிறாரு. ஒருத்தி கேண்டிடேட்னு கூப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு வயசு இல்லை. நம்ம ஆள்கிட்ட அந்த வெறித்தனம் இல்லை. அப்ஜெக்டிவ் அப்ரோச்சும் கம்மி தான். இதில் மட்டும்தான் ஜாஸ்வா முன்னாடியில் இருக்கான்னு கான் நினைக்கிறாரு. கான் அனுப்புறதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்து 10 நாள் கழிச்சு ஏன் வந்தேன்னு கீரன் கேட்குறாரு. வரும்போது வழியில் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு வந்தேன்னு கான் சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.